நான் எப்போதும் மக்களுடன் தான் பயணிக்கிறேன். எனது சுற்றுப்பயணம் மூலம் அதிமுக மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெற்று மாற்றத்தை ஏற்படுத்தும் என அதிமுக பொதுச் செயலாளர், தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க உள்ளார் எடப்பாடி பழனிசாமி. சுற்றுப்பயணத்திற்கான லோகோ மற்றும் பாடலை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி இதனைத் தொடர்ந்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மக்கள் விரோத, சமூக விரோத குற்றவாளிகளின், ஊழல்வாதிகளின், பண மோசடி செய்வோர்களின் கூடாரமாகவும் வாக்களித்த தமிழர்களுக்கு கைமாறாக அநீதியை கொடுத்து வரக்கூடிய அண்ணா அறிவாலய திமுக ஆட்சியை தமிழகத்தில் இருந்து அகற்றுவதே இலக்காக கொண்டு தமிழகம் முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஜூலை 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் இருந்து தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறேன். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இருந்து திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என தொடங்கப்பட்ட கட்சிதான் அதிமுக. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் உயிரோடு இருந்தவரை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தமிழக சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 3 முறை தோற்கடிக்கப்பட்டவர்தான் என தெரிவித்தார். எம்.ஜி. ராமச்சந்திரன் மறைவுக்கு பிறகே கலைஞர் கருணாநிதியால் 13 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிந்தது என்றும் தெரிவித்தார். அதேபோல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடிந்தது என்றும், குறிப்பாக எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் மறைவால் கலைஞர் கருணாநிதி மீண்டும் முதல்வரானார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மு.க. ஸ்டாலினால் முதல்வராக முடிந்ததாக குறிப்பிட்டார். தமிழ் மண்ணிலும் அநீதியை விதைத்து வருவது, தமிழர்கள் மத்தியில் சமூக அநீதியை கட்டவிழ்த்து விடுகின்ற திமுக ஆட்சியை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் எப்போதும் மக்களுடன் தான் பயணிக்கிறேன் என்றும், எனது சுற்றுப்பயணம் மூலம் அதிமுக மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் நோக்கம் கடந்த 50 மாத திமுக ஆட்சியிலே தமிழக மக்கள் படும் சொல்லனா துன்பங்களை விரிவாக எடுத்து சொல்லி மக்களின் முழு ஆதரவை அதிமுகவுக்கு திரட்டுவதுதான் எனது நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், ஒத்த கருத்து கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் வரும் 7ஆம் தேதி முதல் அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் இன்னும் 8 மாதங்களில் நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ள எடப்பாடி பழனிசாமி வரும் ஜூலை 23ஆம் தேதி வரை மேற்கொள்ள உள்ள சுற்றுப்பயணத்துக்கான திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் நடைபெற உள்ள தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கியுள்ளார். திமுக சார்பில் ஓரணி சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக களத்தில் இறங்கி வீடு வீடாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். ஓரணி நகரின் முக்கியமான பகுதிகள், முக்கிய தெருக்கள், குடிசை பகுதிகள் போன்ற இடங்களில் நடந்த இந்த பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களின் வீடுகளுக்குள் சென்று வாக்காளர்களிடம் நேரடியாக உரையாடினார். மக்கள் பணி, அரசின் நலத்திட்டங்கள், ஓரணி மக்கள் முன்னேற்றம் ஆகியவை குறித்து விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து திமுகவினர் தமிழகம் முழுவதும் அனைவரின் இல்லங்களுக்கு சென்று மக்களிடம் நேரடியாக உரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களின் குறைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்று பொய்யான வாக்குறுதிகளை வழக்கம்போல் கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பே அப்போது திமுக பொருளாளராக இருந்த மு.க. ஸ்டாலின் நமக்கு நாமே என்ற பெயரில்
தமிழகம் முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த சுற்றுப்பயணத்தில் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்ற மு.க.ஸ்டாலின் மக்களை சந்தித்து மக்களுடன் உரையாடி அவர்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்றதோடு மக்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டுகின்றனர். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் பொய்யான, கவர்ச்சிகரமான, நம்பக்கூடிய வகையில் பொய்யான பல வாக்குறுதிகளை மக்களுக்கு அள்ளி வீசிவிட்டு 6வது முறையாக ஆட்சிக்கு வந்த திமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. நமக்கு நாமே பயணத்தில் பெறப்பட்ட மனுக்களையும் பிரித்து கூட பார்க்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாகும் என்கின்றனர் தமிழக மக்கள். இதேபோல் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் வரும் ஆகஸ்ட் 15 முதல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக முக்கிய தகவலை அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அறிவித்து உள்ளார். சுற்றுப்பயணம் தஞ்சாவூரில் தொடங்கி 42 நாட்களில் 38 மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்திற்கு முன்னதாக கட்சியின் உள்கட்டமைப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என்று விஜய் உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது தாவைக்காவின் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம், தொழிற்சங்கம் தொடங்குதல் மற்றும் தேர்தல் சின்னமாக ஆட்டோவை பெறுவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. அதேபோல் விஜய் எப்பொழுது முழுநேர அரசியல் பயணத்தில் இறங்கப் போகிறார் என்கிற கேள்விகளும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்தது. அதற்கு பதில் அளிக்கும் விதமாக ஜூன் 3ஆம் தேதி அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து முழுநேர அரசியலில் இறங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கு அடுத்த நடவடிக்கையாக தற்போது சுற்றுப்பயணத்தின் மூலம் விஜய் மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டறிந்து கட்சியின் கொள்கைகளை விளக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு மற்றும் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டங்களில் மக்களை சந்தித்து குரல் கொடுத்திருந்தார். இதையடுத்து இப்போது ஆகஸ்ட் 15 முதல் தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதால் அரசியல் களத்தில் அவருடைய செயல்பாடு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஆதவ் அர்ஜுனா கூறும்போது, ஒரே மாதத்தில் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்கிறார். 2026 தேர்தலில் தமிழகத்தில் விஜய் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி விட்டார் என்றால் தமிழக மக்களின் அனைத்து அடிப்படை தேவைகளையும் படிப்படியாக உயர்த்துவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.